வணக்கம் டெக் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Infinix S5 லைட்டோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை. இதுக்கு முன்னாடி Infinix S5 கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அதோட ஒரு லைட்டர் வேரியண்ட் Infinix S5 Lite. இதோட விலை 8,000 ரூபா, 7,999 ரூபா. ஸோ இந்த Infinix S5 மற்றும் இந்த S5 லைட்டுக்கும் என்ன வித்தியாசம், இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா, யாருக்கு இது உகந்ததாக இருக்கும், அதெல்லாம் பற்றி நான் இன்றைக்கி இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தருங்க. இது தொடர்ந்து இப்போ Infinix S5 லைட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பண்ணிடலாம், ஃபோனை வெளியே எடுக்கலாம். இது 4GB RAM மற்றும் 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். பின்பக்கம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, மேட் இன் இந்தியா. ஸோ இன்ஃபினிக்ஸோட ஃபேக்ட்ரி டூர் நான் ஒன்று பண்ணியிருக்கிறேன், எப்படி அவங்க ஃபோன் தயாரிக்கிறாங்கன்னு. அந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள் விருப்பம் இருந்தால். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோன் Infinix S5 Lite இதுதான். என்கிட்ட இருக்கிறது சியான் கலர், இது பிளாக் மற்றும் வயலட் கலர்லேயும் வருது. 10 வாட்ஸ் சார்ஜர், மைக்ரோ USB கேபிள், பின் மற்றும் மேனுவல்ஸ், ஒரு பேட்டர்ன் டிசைன் கொண்ட ஒரு பேக் கேஸ் பார்க்க நல்லாவே இருக்குது. மற்றும் ஸ்க்ரீன் கார்டு. ஸோ ஸ்க்ரீன் கார்டு கொடுக்கறதுனால இந்த ஃபோனில் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இல்லைன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸோ இதான் Infinix S5 Lite. ஸோ இந்த Infinix S5 Lite மற்றும் இந்த S5க்கான டிசைனுக்குள்ளே கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. இது Infinix S5, இது S5 Lite. ஸோ இது Infinix S5ல பார்த்திங்கன்னா ஒரு கர்வ்டான பின்பக்கம் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா S5ல பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் பேக் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த S5ல ஒரு பேட்டர்ன் டிசைன் வர பின்னாடி இருந்தது. இதில் ஒரு பிளெயின் டிசைன். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக S5 இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. S5 லைட்டில் ஒரு நார்மலான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. 7.9 mm திக்னஸ் மற்றும் 178 grams வெயிட்டோடி இது வருது. பின்பக்கம் பிளாஸ்டிக் பாடி தான், ஆனால் ஒரு கிளாஸ் ஃபினிஷில் பண்ணியிருக்கிறாங்க. கீழே பார்த்திங்கன்னா ஆடியோ ஜாக் இருக்குது, மைக்ரோ USB போர்ட் மற்றும் ஸ்பீக்கர் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் நீங்கள் 2 சிம் போடலாம், ஒரு டெடிக்கேட்டட் மைக்ரோ SD கார்டுக்கான ஆப்ஷனும் உண்டு. டூவல் வோல்டேஜ் சப்போர்ட்டோடய வருது. மேல் பக்கம் பிளெயினாக இருக்குது. பின்பக்கம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த S5 லைட்டில் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப். S5ல குவாட் கேமரா செட்டப், அதாவது 4 கேமரா கொடுத்துருந்தாங்க. ஸோ பின்பக்கம் 3 கேமராவை பற்றி நான் சொல்லும்போது டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். குவாட் LED ஃப்ளாஷ் இருக்குது, ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் பின்பக்கம் இருக்குது மற்றும் Infinix பிராண்டிங் கொடுத்துருக்காங்க பின்பக்கம். ஒரு டிசைன் ஒரு நார்மலான ஒரு டிசைன். ஸோ 2 வேரியண்ட்டில் பெட்டர் டிசைன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Infinix S5 தான். இது ஒரு நார்மலான ஒரு டிசைன் இதில் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ இந்த 2 ஃபோன்களோட ஹைலைட் பார்த்திங்கன்னா பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ 8,000 ரூபாய்க்கு ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயில் ஒரு ஃபோன் Infinix S5 Lite. ஸோ அதான் இதோட ஒரு கீ ஹைலைட்னு சொல்லலாம். 6.6 inch டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷன், பிரைட்னஸ் தூக்கலாக இருக்குது, 480 nits பிரைட்னஸ். ஒரு மூவிஸ் பார்க்குறதுக்கு, வீடியோ பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு உகந்ததான ஒரு டிஸ்பிளே இது. ஸோ டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. அதுவும் இந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ டிஸ்பிளேக்காக தான் இந்த ஃபோனோட ஹைலைட்டே. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஸ்பிளேக்காக கண்டிப்பாக இது ஸ்கோர் பண்ணுறது. ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனு Android 9ல் அவங்களோட ஓன் UI XOS UIயில் ரன் ஆகுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் நாச்சை ஹைட் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ தேவை இருந்தால் உங்களுக்கு அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஹை கேர் மோடு இருக்குது, ஜெஸ்டர் நேவிகேஷன் இருக்குது, மிக்ஸ் நேவிகேஷனும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேம் மோடு இருக்குது, ஸ்மார்ட் பேனல்னு ஒரு குவிக் ஆக்சஸ் செட்டிங்ஸ் இருக்குது. ஆக்ஷன் அண்ட் ஜெஸ்டரில் பார்த்திங்கன்னா டபுள் டேப் டு வேக், மியூசிக் ஜெஸ்டர், ஃப்ளிப் டு மியூட், 3 finger ஸ்க்ரீன்ஷாட், ஸ்மார்ட் ஸ்க்ரீன் லைட்டிங், ஆன்சர் வித் ஜெஸ்டர், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் வெல்பீயிங் ஃபீச்சர்ஸும் இருக்குது. பின்பக்கம் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் டீசெண்டாக வேலை செய்து. ஃபேஸ் அன்லாக்கும் இதில் இருக்குது. சென்சர்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா தேவையான எல்லா சென்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஜைரோஸ்கோப் சென்சரும் இதில் இருக்குது. அப்புறம் இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வழக்கம் போல் அவங்களோட ஃபோன்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹீலியோ P22 ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோன்லேயும் பார்த்திங்கன்னா P22 ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Infinix S5லையும் சேம் ப்ராசஸர் தான். ஸோ அதில் மாற்றங்கள் இல்லை. 4GB RAM இருக்குது, 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு இது வருது. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக நீங்கள் நிறைய படம் பார்ப்பீங்க, வீடியோஸ் பார்ப்பீங்க, ஒரு கேஷுவலான கேம்ஸ் விளையாடுறீங்க,
அப்புறம் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு, சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி தான் உங்களோட தேவைன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் அதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும். ஹெவியான கேமிங் இதில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பப்ஜி வந்து லேக் ஆகும். பட் நார்மலான ஒரு யூஸுக்கு கண்டிப்பாக இது வந்து உகந்த ஒரு ஃபோன். நீங்கள் வந்து அதிகமாக மூவிஸ் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா, யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஸ்பிளே வந்து ஸ்கோர் பண்ணுறது அதுக்கு உகந்த ஒரு ஃபோன் பட்ஜெட் விலையில். ஸோ இந்த விலைக்கு இந்த மாதிரி தேவைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களை பூர்த்தி செய்யும். பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப், இந்த மாதிரி தேவைகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பேட்டரி லைஃப்பும் இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்புறம் கேமரா வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து ட்ரிபிள் கேமரா. இன்ஃபினிக்ஸ் S5ல வந்து 4 கேமரா கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து 16 மெகா பிக்சல் கேமரா, ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங்காக மற்றும் ஒரு லோ லைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. குவாட் எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. செல்ஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா 16 மெகா பிக்சல் கேமரா இதில் கொடுத்துக்கிறாங்க. கேமரா மோடில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இருக்குது. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1080p வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். ஏஐ கேம், பியூட்டி, பொக்கே மோட், ஏஆர் ஷாட், பேனராமா, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. சில கேமரா சாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு ஆவரேஜான ஃபோட்டோஸ் நீங்கள் அதில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸ் S5 லைட். இந்த ஃபோன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூவிஸ் பார்க்குறதுக்கு, வீடியோஸ் பார்க்குறதுக்கு, நார்மல் யூஸுக்கு கண்டிப்பாக இது நல்லா இருக்கும். இன்ஃபினிக்ஸ் S5 லைட் வாங்கலாமா இது வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, கேமரா கொஞ்சம் பெட்டராக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ₹1000 கூட ஓகே எனக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஃபினிக்ஸ் S5 போகலாம். ப்ளஸ் இதோட டிசைனும் நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து உங்களுக்கு பட்ஜெட் விலையில் இன்னும் ஒரு ₹1000 குறைச்சி ₹8000 வாங்கணும். எனக்கு மெயின் ஃபோக்கஸ் வந்து ஒரு நார்மலான ஃபோட்டோஸ் எடுத்தால் போதும். பட் எனக்கு மூவிஸ் பார்க்குறதுக்கு பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், ஒரு நார்மல் யூஸுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்ஃபினிக்ஸ் S5 லைட்டை நீங்கள் வாங்கலாம். ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸ் S5 லைட். இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஹரிஷ்ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.